இந்த 3 மாத காலம் நான் வெளியே படிக்க சென்றிருந்த பொழுது பாத்தீங்கன்னா, ஒரு சக்சஸ்ஃபுல் ஆக்டர் பாலிடிக்ஸ் வந்துட்டாரு, ஒரு ஃபெயில்ட் ஆக்டர் டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டார். இன்னைக்கு வந்தீங்கன்னா பத்திரிகை நண்பர்கள் கேட்கிற முதல் கேள்வியும் சினிமாவை சுத்தி தான் இருக்கு. முதல் கேள்வி சென்னை விமான நிலையத்துல, முதல் கேள்வி நம்முடைய கோயம்புத்தூர் விமான நிலையத்துல நம்முடைய அன்பு பத்திரிகை நண்பர்கள் கேட்கக்கூடிய கேள்வி, இவங்க அரசியல் எப்படி பாக்குறீங்க, அவங்க எலிவேஷன் எப்படி பாக்குறீங்க. ஆனா எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும், காமன் மேனுக்கு அதனால ₹1 பிரயோஜனம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. காமன் மேனுக்கு ₹1 பிரயோஜனம் இருக்கா? காமன் மேனுக்கு ரெவல்யூஷனரியா ஒரு அரசியல் கொண்டு வந்திருக்காங்களா? இல்லை. நான் யாரையும் குற்றம் சுமத்தலை. நடிகர் விஜய் அவர்களுடைய அரசியல் வரவேற்கிற, வரணும். ஒரு உச்சத்தில் இருக்கக்கூடிய நடிகர், பெரும் அன்பை பெற்றிருக்கக்கூடிய நடிகர், நிறைய பேர் அவருடைய படத்தை ரசிச்சு பாக்குறாங்க. ஆனா அரசியல் பரிமாணம் வேறு. அரசியல் என்பது முழுமையான ஒரு வேறு களம். ஆனா வரட்டும், களமாடட்டும், பார்ப்போம். அதே நேரத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய எலிவேஷன் என்ன சொல்றேன், பல இடத்துல கிரிட்டிசைஸ் பண்ணல. எலிவேஷன் என்ன சொல்றேன்னா, இது ஒரு விதமான அரசியலை முன்னெடுக்கிறேன், அது மக்கள் பாக்குறாங்க. ஏன்னா அவங்க கட்சி யாரை கொண்டு வருவேன்னு அவங்களுக்கு உரிமை இருக்கு. ஏன்னா இந்த மேடையில் முழுமையாக அரசியல் பேசினா தவறா போயிருக்கு. இரண்டரையும் பேசாம மாட்டாம சென்ட்ரல்ல சுத்துறாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா புது அரசியல் என்ன, கிச்சரி பாலிடிக்ஸ். இந்த வடிவேலு சொல்ற மாதிரி தென்னை மரத்துல ஒரு குத்து, பனை மரத்துல ஒரு குத்து, இந்த சித்தாந்தத்துல கொஞ்சம், அந்த சித்தாந்தத்துல கொஞ்சம், இந்த தலைவர் போட்டோ இங்க போடு, இந்த தலைவர் போட்டோ இங்க போடு, மொத்தமா 10 தலைவர் போட்டோ போட்டா யாரு நம்மளை கிரிட்டிசைஸே பண்ண மாட்டாங்கிற அரசியல் கட்சிகளும் இங்க வந்திருக்கு. அவங்களே கூப்பிட்டு கேளுங்க, அது எப்படிங்க ரச சாதத்தையும் தயிர் சாதத்தையும் சாம்பார் சாதத்தையும் கலந்து வச்சுட்டு இது புது ஐட்டம்ல எப்படிங்க சாப்பிடுவாங்க? ரச சாதம் சொல்லுங்க, சாம்பார் சாதம் சொல்லுங்க, தயிர் சாதம் சொல்லுங்க, 3 சேர்த்து மக்கள் சாப்பிடுவாங்கன்னா சாப்பிட மாட்டாங்க. அந்த அரசியல் உலகத்துல எங்கேயும் ஜெயிச்சது கிடையாது. ஒரு ஸ்டெர்லைட் மூடுனால காப்பர் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்த ஒரு நாடு இன்னைக்கு காப்பர் இம்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற செய்தி எத்தனை தமிழகத்தினுடைய ஊடகத்தில் அது வந்திருக்கு. ஒரு நாடு ஸ்டெர்லைட் கம்பெனியை விடுங்க, யார் நடத்துறாங்க விடுங்க, we are not bothered. யாரோ XYZ அதை நடத்திட்டு இன்னைக்கு ஒரு ஸ்டெர்லைட் நிறுவனத்தை மூடியதுனால இந்தியா ஒரு பெரிய மேலை நாடின் மீது காப்பரை வாங்க வேண்டிய நிலைமைக்கு இந்தியா தள்ளப்பட்டிருக்கிறது. அப்ப ஜியோ பாலிடிக்ஸ்ல இந்தியாவுக்கு என்ன பிரச்சனை சர்வதேச அரசியல்ல ஏற்படும் அப்படிங்கறத ஒரு காமன் மேன், சோ கால்டு மிடில் கிளாஸ் நம்ம சொல்றவங்க அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இதை வச்செல்லாம் நீ அரசியலே பண்ண முடியாது. டங்ஸ்டன் மதுரையில எடுத்தா கண்டிப்பாக 10 பிரச்சனைகள் அது இருக்கு, இல்லைன்னு அது சொல்லவே முடியல. கண்டிப்பா இருக்கு. மக்கள் வெளியே போகணும், அந்த 20 ஸ்கொயர் கிலோமீட்டருக்குள் நீங்க டங்ஸ்டன் எடுக்கணும், அது முக்கியமான ஒரு மெட்டீரியல் நமக்கு வேணும். கண்டிப்பா அதுல நல்லதும் இருக்கு. ஏன்னா நம்ம யாரு மேல டிபெண்ட் ஆகாம இருக்கும். இதை பக்குவமாக எடுத்து செல்லக்கூடிய அரசியல்வாதிகள் இன்னைக்கு கிடையாது. எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு சர்வதேசத்துல இருக்கக்கூடிய அரசியல் நிலவரம் என்ன, இந்தியாவில் இன்று நடக்கக்கூடிய அரசியல் என்ன, என்னுடைய பார்வை என்ன. இது ஒரு டேஞ்சரஸ் டாபிக்ங்க. காரணம், நான் ஒரு அரசியல் கட்சியில ஒரு பொறுப்புல இருக்கேன், அதுவும் ஒரு மிக முக்கியமான பொறுப்புல இருக்கேன். அரசியல் கட்சியினுடைய சித்தாந்தத்தை, கோட்பாடுகளை முழுமையாக ஏற்றுக்கொண்டு இந்த கட்சியில ஒரு தொண்டனாக இருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது எனக்கு இந்த பொது மேடையில என்னுடைய தனிப்பார்வையில எப்படி இருக்கும், எப்படி இருக்குது, எப்படி இருக்க வேண்டும் நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு தலைப்பு கொடுத்திருக்கேன். இன்னைக்கு உலகத்தினுடைய அரசியல் பார்வை நமக்கு மிக மிக முக்கியமானது. காரணம், நம்ம எங்கே இருந்தாலும் கூட உலகத்தில் நடக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயம் நம்மிடம் ஒரு தாக்கத்தை ஏற்படுது. குறிப்பாக அமெரிக்க எலெக்ஷனை பாருங்க. ட்ரம்ப் ஜெயிச்சிருக்காங்க, 312 எலக்ட்ரல் காலேஜ் ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருக்காங்க. கடந்த ஒரு 10 நாட்களாக அவருடைய சோசியல் ட்ரூத் சோசியல் அப்படிங்கிற சமூக வலைதளத்துல ட்ரம்ப் அவங்க நிறைய விஷயங்கள் பேசுறாங்க. நேற்று சொல்லியிருக்காங்க, ஜனவரி 25ஆம் தேதி பதவியேற்ற உடனே இந்தியா உட்பட பிரிக்ஸ் நாடுகளில் இருந்து வரக்கூடிய பொருட்களுக்கெல்லாம் நான் வரி விதிக்க போறேன், பிரிக்ஸ் கண்ட்ரியோட பொருட்களுக்கு வரி விதிக்க போறேன் நேற்று சொல்லியிருக்காங்க. கனடா உட்பட எல்லா நாடுக்கும் வரி விதிக்க போறேன், UK உட்பட வரி விதிக்க போறேன். இதெல்லாம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அரசு இயந்திரத்தையே நான் குறைக்க போறேன். எத்தனை பேர் அமெரிக்கன் கவர்மெண்ட்ல வேலை பார்க்கறாங்க, பட் டவுன் சைஸ் பண்ண போறோம். இது ஒரு பக்கம். முதல் நாள் இல்லீகல் இமிகிரன்ட்ஸ் எல்லாரையும் அமெரிக்காவில இருந்து வெளியேற்ற போறோம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 12 மில்லியன், 1,20,00,000 பேர் இல்லீகல் மைக்ரேஷன் அமெரிக்கால இல்லீகல் இமிகிரன்ட்ஸா இருக்கிறாங்க. 12 மில்லியன், 1.2 crore முதல் நாள் அத்தனை பேருக்கு அனுப்ப போறோம். இது அரசியல் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அரசியல், இங்கிலாந்துல சமீபத்தில் லேபர் பார்ட்டி ஜெயிச்சு அவங்க அரசியல் உட்கார்ந்துருக்காங்க. அவர்கள் வந்த பிறகு குறிப்பாக நம்ம இந்தியாவிலிருந்து செல்லக்கூடிய
எத்தனையோ பேர் இன்னைக்கு இங்கிலாந்துக்கு போறாங்க. ஒரு வருஷத்துக்கு 3 லட்சம் பேர் போறாங்க. படிக்கிறதுக்கு உட்பட, வேலை பாய்ப்பதற்கு உட்பட, அங்கே சென்று பெர்மனண்டா இருக்கலாங்கிற வேற வேற கோணத்துல அவர்களுடைய விசா ப்ராசஸ்ல இருந்து எல்லாம் ஒரு விஷயம். அங்க யுஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் போற, யூகேல கடந்த 3 வருஷமா நாம தான் நம்பர் 1. அதிகமான மாணவர்கள், வெளிநாட்டு மாணவர்கள் யுனைடெட் கிங்டம்ல படிக்கிறாங்கன்னா இந்தியா நம்பர் 1. எகைன் சைனா ஓவர்டேக் பண்ணி 3 வருஷம் ஆகுது. ஆஸ்திரேலியா we are நம்பர் 1. உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும் நாடுகள்ல எங்க பார்த்தாலும் இன்னைக்கு இந்திய மாணவர்கள் எங்க வேணாலும் பாருங்க. யுனைடெட் கிங்டம் மாதிரி ஒரு சின்ன நாட்டுல 8 மில்லியன் 80 மில்லியன் 8 கோடி பேர் இருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு 3 லட்சம் மாணவர்கள் உள்ள போறாங்கன்னா யோசிச்சு பாருங்க. ஒரு காஃபி கடைக்கு போங்க, அங்க நம்முடைய மாணவர் ஒருத்தர் இருக்கார், பார்ட் டைம் வேலை பார்க்கிறார். ஒரு ஷூ கடைக்கு போங்க, நம்முடைய பார்ட்னர், நம்முடைய பார்ட் டைம் மாணவர் ஒருத்தர் வேலை பார்க்கிறார். நீங்க நம்ப மாட்டீங்க, ஒரு போன வாரம் ஒரு ஜூக்கு போயிருந்தேன். ஜூல பெண்குயினுக்கு ஒரு ஃபிஷ் கொடுத்துட்டு இருந்தார் ஒரு தம்பி, இந்தியன் தம்பி. நான் கூப்பிட்டு கேட்டேன், என்ன பண்றீங்கன்னா, பார்ட் டைம் ஒர்க், நான் காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கேன், பெண்குயினுக்கு ஃபீடு பண்றது ஒரு பார்ட் டைம் ஒர்க் இங்கே இருக்கு. ஜூல பெண்குயின்ல ஃபீடு பண்றதுல ஆரம்பிச்சு எல்லா இடத்திலும் கூட நம்முடைய மாணவர்கள் படிக்கும் பொழுது ஒரு பார்ட் டைம் வேலை அலோவ் பண்றாங்க. அமெரிக்காவில் நடக்குது, இங்கிலாந்து நடக்குது. சோ இது இந்தியாவுக்கு மிக மிக புதிது. இத்தனை காலமாக லட்சக்கணக்கான நம்முடைய மாணவர்கள் ஒரு வளர்ந்த நாடுல நம்முடைய அம்பாசிடர்ஸாக, நம்முடைய தூதுவர்களாக, நம்முடைய கலாச்சார தூதுவர்களாக, இந்தியா நாடுன்னு என்னன்னே தெரியாதுங்க. ஒரு வெள்ளக்காரங்க நம்முடைய மாணவர்களை பார்க்கும் பொழுது, ஓ இப்படித்தான் இந்திய நாடு இருக்குமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தக்கூடிய மிக முக்கியமான பணியில நம்முடைய மாணவர்கள் இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு நம்ம கவனம் கொடுக்கிறோம், அந்த அரசியல்ல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துறாங்க. யுனைடெட் கிங்டம் உட்பட அமெரிக்காவில் எத்தனையோ உள்ளாட்சி தேர்தலில் தமிழகத்தை சார்ந்தவர்கள் வெற்றி பெறாங்க. டெபுட்டி மேயரா உள்ளாட்சி பிரதிநிதிகளை வெற்றி பெறாங்க. இது உலகம் முழுவதும் எல்லா இடத்திலும் நடக்குது. ஏன் போன ஆண்டு ரெக்கார்ட் இயர் 2023, ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் இந்தியன்ஸ், ரிச் இந்தியன்ஸ் வேறொரு நாட்டுல குடியுரிமை வாங்கி செட்டில் ஆயிருக்கிறாங்க. 2 பக்கம் நடக்குது. வெளிநாட்டுக்காரங்க இந்தியாவுக்கு வர்றாங்க, வேலை பார்க்கறவங்க, அங்க தங்கி இருந்தவங்க. இந்தியாவில இருந்து எத்தனையோ பேர் இன்னொரு நாட்டுல சிட்டிசன்ஷிப் எடுக்கிறாங்க. இந்த சர்வதேச ஒரு அரசியல்ல, சர்வதேச சூழல்ல இன்னைக்கு 2024 நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எப்படி நடக்குது? ட்ரம்ப் அவர்கள் செய்யக்கூடிய ஒரு சின்ன ஒரு டாரிஃப் ரேட் போடுறாரு, நமக்கு எப்படி பாதிக்கும்? கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய எஸ்எம்இக்கு அது எப்படி பாதிக்கும்? சென்னையில் இருக்கக்கூடிய எஸ்எம்இக்கு எப்படி பாதிக்கும்? இன்னைக்கு மேலை நாடுகள் எல்லோரும் கலாச்சாரத்தை முன்னிறுத்தி அரசியல் செஞ்சிட்டு இருக்காங்க. ட்ரம்ப் பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டார். அமெரிக்காவுக்கு தான் அமெரிக்காவில் முதல் உரிமை, வேறு யாருக்கும் கிடையாது. அமெரிக்கா பாத்தீங்கன்னா அமெரிக்கா ஃபர்ஸ்ட்னே சொல்ல மாட்டாங்க. இமிகிரன்ஸ் வச்சு வளர்ந்த ஒரு நாடு. இன்னைக்கு ட்ரம்ப் ஒரு ஸ்ட்ராங் நேஷனலிஸ்ட் பாலிடிக்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஜெர்மனியில் நடக்குது, இத்தாலியில் நடக்குது. உலகத்தினுடைய பெரிய நாடுகள் எல்லாம் இன்னைக்கு ஒரு இன்வர்ட் லுக்கிங்க, அந்த நாடு நன்றாக இருக்க வேண்டும், முதல் உரிமை எங்க மக்களுக்கு அப்படிங்கிற ஒரு அரசியலை கையில் எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதுவும் நமக்கு எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும்? இது ஒரு சூழல். இரண்டாவது, இந்தியாவை பொறுத்தவரை நடக்கக்கூடிய அரசியல் ஒரு காம்பினேஷன் ஆஃப் பாலிடிக்ஸ். ஆனந்த் ரங்கநாதன் அவங்க சொன்னாங்க, பாலிடிக்ஸ் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ். மோடி அவர்கள் உதாரணம். வேலை செய்யறாரு, ஹரியானால ஜெயிக்கிறாங்க, வேலை செய்யறாரு, மகாராஷ்டிரால ஜெயிக்கிறாங்க, வேலை செய்யறாரு, தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே இருக்காரு. இது ஜனநாயகத்தில் நாம் இத்தனை வெற்றியை பெற்ற ஒரு தலைவரை நாம் பார்த்தது கிடையாது. ஏன்னா மக்களுக்கே ஒரு லெவலுக்கு மேல போர் அடிக்கும். தொடர்ந்து 2வது முறை, 3வது முறை, 4வது முறை, குஜராத் மாதிரி 5 முறை இந்த மாதிரிலாம் ஜெயிக்கிறதுலாம் வாய்ப்பே கிடையாது. அதுவும் ஜனநாயகத்தில் தொடர்ந்து பாலிடிக்ஸ் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ்ல ஜெயிக்க முடியும்னு காட்டக்கூடிய தலைவர் ஒரு பக்கம், அது ஒரு அரசியல் நடக்குது. இன்னொரு பக்கம் பாலிடிக்ஸ் ஆஃப் அப்பீஸ்மெண்ட், அப்பீஸ் பண்ணி ஜெயிக்க முடியும் அப்படின்னு காட்டக்கூடிய கட்சிகள் ஒரு பக்கம். பாலிடிக்ஸ் ஆஃப் நெப்போட்டிசம், குடும்ப அரசியலை வைத்துக் கொண்டு நாங்களும் ஜெயிப்போம் அப்படின்னு காட்டக்கூடிய அரசியல் ஒரு பக்கம். பாலிடிக்ஸ் ஆஃப் அண்டர் பெர்ஃபார்மன்ஸ், வேலையே செய்யாம எலெக்ஷன் அப்ப பணம் கொடுத்து ஜெயிக்க முடியும் காட்டக்கூடிய அரசியல் ஒரு பக்கம். இந்த 4ம் கூட நம் கண் முன்னாடி இருக்கக்கூடிய அரசியல். ஒருத்தவங்க ஜெயிக்கிறாங்க, நம்ம மேடையிலிருந்து கிரிட்டிசைஸ் பண்ணா கூட ஒரு கட்சி, ஒரு ஆட்சி, இந்த 4ல ஏதோ ஒரு துருப்புச்சீட்டை கையில் எடுக்கிறாங்க, அதை மக்கள் மன்றத்தில் வைக்கிறாங்க, அதை சரியான ஒரு கேம்பெயினிங் ஸ்ட்ராட்டஜியை கொண்டு போறாங்க, ஜெயிக்கிறாங்க. ஆனா இதுல மிக மிக முக்கியமானது, இதுல எது நல்லது? இன்னைக்கு ஆனந்த் ரங்கநாதன் அவர்கள் இந்த பாயிண்ட் லைட்டா தொட்டாங்க. எது நல்லது? இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை 2020ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத்திலிருந்து அசாம் மாநிலத்தில் 37 லட்சம் தாய்மார்களுக்கு மாசத்துக்கு 830 ரூபாய் நம்முடைய பிஜேபி கவர்மெண்ட் கொடுக்கறாங்க. 2020 அக்டோபர்ல இருந்து for 37 lakh women and sisters 830 rupees per month. திமுக எப்ப கொடுக்க ஆரம்பிக்கிறாங்களோ அவர்களுக்கு முன்பதாக இருந்து அசாம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய மத்திய பிரதேசம் பிஜேபி ஆட்சி 2023
மார்ச் மாதத்திலிருந்து 1,29,00,000 தாய்மார்களுக்கு மாதம் 1,250 ரூபாய் கொடுக்கிறாங்க. 2024 மார்ச் மாதத்திலிருந்து சத்தீஸ்கர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி 70 லட்சம் தாய்மார்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுக்கிறாங்க. 2024 ஜூலை மாதம் முதல் மகாராஷ்டிரா மாநிலத்தில் 1,70,00,000 தாய்மார்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி 1,500 ரூபாய் மாதம் கொடுக்கிறாங்க. ஒரிசால 2024 செப்டம்பர் மாதத்திலிருந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி 80 லட்சம் தாய்மார்களுக்கு வருடத்திற்கு 10,000 ரூபாய் அவங்களுக்கு கேஷ் டிரான்ஸ்பர் நடக்குது. ஒரு பக்கம் இப்ப ஆனந்த் ரங்கநாதன் அவங்க சொன்னாங்க, ஒரு சின்ன ஒரு பாலிடிக்ஸ்ல ஒரு ஃபைன் லைன் வரணும். ஃப்ரீபி எங்க இருக்கு, வெல்ஃபேரிசம் எங்க இருக்கு? ஃப்ரீபியில ஆரம்பிச்சு வெல்ஃபேரிசத்துல முடியுதா, இல்ல வெல்ஃபேரிசத்துல ஆரம்பிச்சு அது ஃப்ரீபியை நோக்கி போகுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டாங்க. இன்னைக்கு மோடி அவர்கள் 2014 இந்த இரண்டையும் சரிவர செய்யக்கூடிய ஒரு மனிதராக மாறி இருக்கின்றார். இரண்டையும் நாங்க லெப்டிஸ்ட் கவர்மெண்ட் ஒரு பேர் கொடுப்பாங்க. இவங்க லெப்டிஸ்ட், இவங்க வந்தாங்கன்னாவே மக்களுக்கு எல்லாம் சலுகைகள் மட்டும்தான் கிடைக்கும். இது ரைட்டிஸ்ட் கவர்மெண்ட், இவங்க வந்தாங்கன்னா மக்களை கசக்கி பிழிங்கி வருமான வரியெல்லாம் ஏற்றி நான் ரோடு போடுறேன் பாலம் கட்டணும் ரைட்டிஸ்ட் கவர்மெண்ட் சொல்லுவாங்க. இலவசம் என்பது ஃப்ரீபின்னு இருக்காது, வெல்ஃபேர் எக்கனாமிக்ஸ் இருக்காது. ஆனா இன்னைக்கு மோடி அவர்களுடைய ஆட்சி 10 ஆண்டு காலம் யாராச்சும் உன்னிப்பா பாத்தீங்கன்னா அவரே நம்பர் கொடுத்தார். 40 கோடி மகளிருக்கு மேல வங்கி கணக்கு. ஒரு வங்கி கணக்கில் 1,500 ரூபாய் கொரோனா காலகட்டத்தில் 80 கோடி மக்களுக்கு இன்னைக்கு 5 கிலோ அரிசி 1 கிலோ பருப்பு ஒரு மாசமும் 5 லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான நம்முடைய மக்களுக்கு 18 கோடிக்கு மேற்பட்ட விவசாய பெருமக்களுக்கு வருஷத்துக்கு 18,000 ரூபாய். இதெல்லாம் ஒரு பக்கம் பார்க்கும் பொழுது மோடிஜி அவர்களை பொறுத்தவரை 2 விஷயத்துல தெளிவா இருக்காங்க. ஒரு பக்கம் உள்கட்டமைப்பு வசதிகள் நடந்துகிட்டே இருக்கணும். 48 லட்சம் கோடி ரூபாய் நம்ம வாங்குற பட்ஜெட்ல அது போயிட்டே இருக்கணும். இன்னொரு பக்கம் கேஷ் இன்ஃபியூஷன் நடக்கும். ஏன்னா சிஸ்டம் அந்த அளவுக்கு எஃபிஷியன்ட் கிடையாது. நாம் சில பேருக்கு சில நேரத்துல கை தாங்கலாக நிற்க வேண்டிய அவசியம் ஒரு அரசுக்கு இருக்கு. அதை செய்யறோம். அதுவும் மிக முக்கியமாக மோடி அவர்களை பொறுத்தவரை இது ஏதோ ஒரு இலவசமாக அள்ளி தெளித்து விட்டு அதன் மூலமாக இது வாக்காக மாறும் என்று சொல்வதை விட இந்த கேஷ் டிரான்ஸ்பர் என்பது கன்சிஸ்டன்டாக ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியும் நாம பார்க்கிறோம். எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் எல்லா விதமான சலுகைகளும் வர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு அரசு. இது ஆனந்த் ரங்கநாதன் அவர்கள் இதை ஃப்ரீபி என்று சொன்னால் சொல்வதற்கு முழு உரிமை அவருக்கு இருக்கு. இன்னொரு பார்வையில் அது வெல்ஃபேர் எக்கனாமிக்ஸ் சொன்னாலும் சொல்வதற்கு ஒரு உரிமை இருக்கு. இன்னைக்கு அரசியல் கட்சிகள் பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா அந்த மிடில் கோர்ட்ல நிக்கிறோம், சென்டர் கோர்ட்ல நின்று பார்த்து கொண்டிருக்கின்றோம். எதை எப்படி கொண்டு வரணும், எப்படி டிசைன் பண்ணணும். எல்லாம் இலவசமாக செல்லும் பொழுது என்ன ஆகும்? இல்ல இலவசமா ஒண்ணுமே இல்ல, வெல்ஃபேர் எக்கனாமிக்ஸே கிடையாது, ஒன்லி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் என்று சொல்லும் பொழுது என்ன ஆகும்? இந்த காலகட்டத்தில் இன்னைக்கு இந்திய அரசியல் இருக்கு. இதை ராகுல் காந்தி அவர்கள் போன்றவர்கள் அடுத்த கட்டம் எடுத்துட்டு போக பார்க்கிறாங்க. அதாவது அனைத்தும் இலவசமாக கொடுக்க முயற்சி பண்றோம். நாட்டில் எந்த விதமான வளர்ச்சி இல்லை என்றாலும் கூட அதை பத்தி நீங்க கண்டுக்காதீங்க. 60 லட்சம் கோடி எம்எஸ்பி எல்லா விவசாய பொருளுக்கும் கொண்டு வந்த 60 லட்சம் கோடி. ஆனா இன்னைக்கு விவசாய பொருள் 23 பொருளுக்கு எம்எஸ்பி இருக்கு. அதே கிட்டத்தட்ட 15 லட்சம் கோடி ரூபாய் இருக்கு. எதற்காக இதை பேசுறோம் அப்படின்னாங்க, ஒரு அரசியல் மேடையில நம்ம இதெல்லாம் பேச முடியாது. அரசியல் மேடை திமுகவுடைய மேடை எப்படி இருக்கும்னா, ஸ்டாலின் அவங்க இருக்கிறாங்கன்னா ஒரு பேப்பர் கையில இருக்கும். மத்திய அரசு திட்டியா 1, வடக்கத்துக்கு சொல்லிட்டா 2, ஹிந்தி திட்டு. இது ஒரு டிபிக்கல் ஃபார்முலா பேஸ்ட் பாலிடிக்ஸ். அடுத்து இந்த பக்கம் இவங்களை சரி பண்றதுக்கு இதெல்லாம் செஞ்சிட்டுனா இவனை திட்டு அவனை திட்டு. இது ஒரு விதமான அரசியல். ஆனா இது போன்ற ஒரு மேடைகள்ல அறிவுபூர்வமான மக்கள் அமர்ந்து அரசியல் கட்சியை சாராதவர்கள் நிறைய பேர் இருக்கும் பொழுது நாம் பேசுற கருத்துக்கள் தான் அரசியல் கட்சியினுடைய மேனிபெஸ்டோவாக சில காலத்துல மாற ஆரம்பிக்கும். அதற்குத்தான் நான் வரும்போது சுதர்சன் அவர்களை நடுவில் உட்கார வச்சாங்க. ஏன்னா அவரே உட்கார வைக்கல, சுதர்சன் என்கின்ற மனிதர் உட்கார வைக்கலைங்க. வாய்ஸ் ஆஃப் கோவை நடத்தக்கூடிய இந்த விழாவில் உங்கள் பிம்பமாக இருக்கக்கூடிய ஒருவரை இந்த நிகழ்வுல உட்கார வைக்கணும். காரணம், இது முக்கியமான ஒரு நிகழ்வு. அரசியல் கட்சி எல்லாம் தாண்டி சாதாரணமாக வாழக்கூடிய, எனக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லை என்று நினைக்கக்கூடிய உங்களை போன்ற சோ கால்டு மிடில் கிளாஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை போடுவாங்க. சோ கால்டு மிடில் கிளாஸ் அப்படி. ஏன்னா மிடில் கிளாஸ் மக்களை பொறுத்தவரை பெருசா யோசிக்க மாட்டாங்க, குடும்பத்தை பத்தி யோசிப்பாங்க, அவர்களுக்கு மாத வருமான செலவு பத்தி யோசிப்பாங்க,
வேற எதுவும் யோசிப்பதற்கு அவர்களுக்கு நேரமே இருக்காது. வேலை செய்யக்கூடியவர்கள் மிடில் கிளாஸ் என்பதற்காக சோ கால்டு மிடில் கிளாஸ் அப்படின்னு. என்னைக்கு இந்த மிடில் கிளாஸ் மக்கள் அதை நாம் உடைக்க போகின்றோம் அப்படின்னு நினைக்கிறோமோ அன்னைக்கு தாங்க அரசியல் மாறும். நாம நினைக்கணும், என்னை நடக்கக்கூடிய அரசியல் எப்படி இருக்கு. 48 லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட் எப்படி போடுறாங்க. தமிழ்நாட்டில் 3 லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட் திமுக அரசு எப்படி போடுறாங்க. அந்த பட்ஜெட்ல எந்தெந்த பணம் எங்க போகுது. தமிழ்நாட்டில் உள்கட்டமைப்பு இருக்கா. அதே நேரத்தில் வெல்ஃபேர் எக்கனாமிக்ஸ், மகளிருக்கு, பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு தேவையானது நடக்குதா. அதே நேரத்தில் ஆரம்ப கல்வி சிறப்பா இருக்கா. அதே நேரத்தில் சுத்தமான சுகாதாரம் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மருத்துவ வசதி நமக்கு கிடைக்குதா. இதெல்லாம் நாம் பேசக்கூடிய கேள்விகளா இருக்கும். ஆனா நீ தமிழ்நாடு அரசியல் பார்த்தீங்கன்னா இது எதுவுமே கிடையாது. இந்த 3 மாத காலம் நான் வெளியே படிக்க சென்றிருந்த பொழுது பாத்தீங்கன்னா, ஒரு சக்சஸ்ஃபுல் ஆக்டர் பாலிடிக்ஸ் வந்துட்டாரு, ஒரு ஃபெயில்ட் ஆக்டர் டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டார். இன்னைக்கு வந்தீங்கன்னா பத்திரிகை நண்பர்கள் கேட்கிற முதல் கேள்வியும் சினிமாவை சுத்தி தான் இருக்கு. முதல் கேள்வி சென்னை விமான நிலையத்துல, முதல் கேள்வி நம்முடைய கோயம்புத்தூர் விமான நிலையத்துல நம்முடைய அன்பு பத்திரிகை நண்பர்கள் கேட்கக்கூடிய கேள்வி, இவங்க அரசியல் எப்படி பாக்குறீங்க, அவங்க எலிவேஷன் எப்படி பாக்குறீங்க. ஆனா எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும், காமன் மேனுக்கு அதனால ₹1 பிரயோஜனம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. காமன் மேனுக்கு ₹1 பிரயோஜனம் இருக்கா? காமன் மேனுக்கு ரெவல்யூஷனரியா ஒரு அரசியல் கொண்டு வந்திருக்காங்களா? இல்லை. நான் யாரையும் குற்றம் சுமத்தலை. நடிகர் விஜய் அவர்களுடைய அரசியல் நான் வரவேற்கிறேன், வரணும். ஒரு உச்சத்தில் இருக்கக்கூடிய நடிகர், பெரும் அன்பை பெற்றிருக்கக்கூடிய நடிகர், நிறைய பேர் அவருடைய படத்தை ரசிச்சு பாக்குறாங்க. ஆனா அரசியல் பரிமாணம் வேறு. அரசியல் என்பது முழுமையான ஒரு வேறு களம். ஆனா வரட்டும், களமாடட்டும், பார்ப்போம். அதே நேரத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய எலிவேஷன் என்ன சொல்றேன், பல இடத்துல கிரிட்டிசைஸ் பண்ணல. எலிவேஷன் என்ன சொல்றேன்னா, இது ஒரு விதமான அரசியலை முன்னெடுக்கிறேன், அது மக்கள் பாக்குறாங்க. அவங்க கட்சி யாரை கொண்டு வருவேன்னு அவங்களுக்கு உரிமை இருக்கு. ஏன்னா இந்த மேடையில் முழுமையாக அரசியல் பேசினா அது தவறா போயிருக்கு. இன்னைக்கு மக்களுக்கு பயன்படக்கூடிய அரசியல் நம்ம பேசலை, நம்ம பேசுறது இல்ல. ஒரு ஸ்டெர்லைட் மூடுனால காப்பர் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்த ஒரு நாடு இன்னைக்கு காப்பர் இம்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற செய்தி எத்தனை தமிழகத்தினுடைய ஊடகத்தில் அது வந்திருக்கு. ஒரு நாடு ஸ்டெர்லைட் கம்பெனியை விடுங்க, யார் நடத்துறாங்க விடுங்க, we are not bothered. யாரோ XYZ அதை நடத்திட்டு இன்னைக்கு ஒரு ஸ்டெர்லைட் நிறுவனத்தை மூடியதுனால இந்தியா ஒரு பெரிய மேலை நாடின் மீது காப்பரை வாங்க வேண்டிய நிலைமைக்கு இந்தியா தள்ளப்பட்டிருக்கிறது. அப்ப ஜியோ பாலிடிக்ஸ்ல இந்தியாவுக்கு என்ன பிரச்சனை சர்வதேச அரசியல்ல ஏற்படும் அப்படிங்கறத ஒரு காமன் மேன், சோ கால்டு மிடில் கிளாஸ் நம்ம சொல்றவங்க அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இதை வச்செல்லாம் நீ அரசியலே பண்ண முடியாது. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ரோடு போட்டா எதிர்ப்பு, இது போட்டா எதிர்ப்பு, அது போட்டா எதிர்ப்பு, இப்படிதான் போகுதோ தவிர அது ஆக்கப்பூர்வமான முறையில மக்கள் முன்னாடி வச்சு இதுல 10 சரி இருக்கு, 5 தப்பு இருக்கு, உங்களுக்கு வேணுமா அப்படின்னு கேட்கிற அரசியல் நம்மகிட்ட இல்லைங்க. டங்ஸ்டன் மதுரையில எடுத்தா கண்டிப்பாக 10 பிரச்சனைகள் அது இருக்கு, இல்லைன்னு அது சொல்லவே இல்லைங்க. கண்டிப்பா இருக்கு. மக்கள் வெளியே போகணும், அந்த 20 ஸ்கொயர் கிலோமீட்டருக்குள் நீங்க டங்ஸ்டன் எடுக்கணும், அது முக்கியமான ஒரு மெட்டீரியல் நமக்கு வேணும். கண்டிப்பா அதுல நல்லதும் இருக்கு. ஏன்னா நம்ம யாரு மேல டிபெண்ட் ஆகாம இருக்கும். இதை பக்குவமாக எடுத்து செல்லக்கூடிய அரசியல்வாதிகள் இன்னைக்கு கிடையாது. நல்லது இருக்கு, கெட்டது இருக்கு, மக்கள் நீங்க முடிவு பண்ணுங்க. கிராமத்தில் ஒரு கமிட்டி போட்டு முறைப்படி எடுத்து சொல்லுங்க. அதன் பிறகு கிராம சபையை கூட்டுங்க. அதுல வேலை வாய்ப்பு இத்தனை பேத்துக்கு வருது, இதுல பிரச்சனையானாலும் இத்தனை பேத்துக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது. சுகாதாரம், சுற்றுச்சூழல் பிரச்சனை இந்த மாதிரி கையாளுறாங்க மத்திய அரசு அதிகாரிகள், நீங்க சொல்லுங்க. கிராம சபை எங்கிட்ட சொல்லுங்க, என்ன பிரச்சனை நீங்க சொல்லுங்க. எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் வரும், அதனால அதை சுற்றி எந்த விதமான தொழிற்சாலைகள் வரும் சொல்லுங்க. இதெல்லாம் கிடையாதுங்க. ஒரே வார்த்தை எதிர்ப்பு அல்லது ஒரே வார்த்தை ஆதரவு. இந்த அரசியல் என்பது எப்ப மாறும் என்றால், மிடில் கிளாஸ், சோ கால் மிடில் கிளாஸ் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் உங்களுடைய குரல் நீங்க உயர்த்தி கேட்கணும். இந்த அரசியல்னால எனக்கு லாபம் என்ன, எனக்கு நஷ்டம் என்ன, அது கேட்காத வரைக்கும் இதே மாதிரி எதற்கெடுத்தாலும் எதிர்ப்பு 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 என்கின்ற அரசியல் மட்டும். அதான் மத்திய அரசு நேற்று ஒரு தன்னிலை விளக்கம் கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு போயிட்டாங்க. 2024 பிப்ரவரி நாங்க இந்த டங்ஸ்டனுக்காக டெண்டர் கொண்டு வந்தோம். மாநில அரசு கிட்ட கருத்து கேட்டோம். மாநில அரசு கருத்து சொன்னாங்க. ஆனா எங்கேயும் மாநில அரசு எதிர்ப்புங்கிற வார்த்தையை பயன்படுத்த 20 ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு 1.76 ஸ்கொயர் கிலோமீட்டர் அது பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் மட்டும்தான் சொன்னாங்க. டெண்டர் போட்டாச்சு, ஒரு நிறுவனம் எடுத்தாச்சு, ஹிந்துஸ்தான் ஒரு ஜிங்க் எடுத்தாச்சு. நவம்பர்ல 10 மாதம் கழித்து தமிழக அரசு எதிர்ப்பு சொல்லாம 10 மாதம் கழித்து
இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் மத்திய அரசு கடிதம் எழுதுறாங்க. இதைத்தாங்க நாங்க எதிர்க்கிறோம். இதைத்தான் பிள்ளையை கிள்ளி விட்டு தொட்டிலை ஆட்டுவதை மட்டும்தான் எதிர்க்கின்றோம். பிரச்சனையா முதல்ல சொல்லுங்க. மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு நான் கையெழுத்து போட்டேன், ஆனா தெரியாம போட்டுட்டேன்னு 10 வருஷம் கழிச்சு சொல்லாது. அதன் பிறகு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் டெல்லி போய் சண்டை போட்டு அந்த மீத்தேன் திட்டத்தை நிறுத்த வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு வந்திருக்கு. டெண்டர் இஷ்யூ பண்ணது உங்களுக்கு. அதனால எந்த அரசியல் கட்சியும் குறை சொல்லாம இன்னைக்கு ஆக்கப்பூர்வமான அரசியல் தான். அதை நாம சயின்டிபிக்கா பேசணும். கண்டிப்பா எதனாலையும் 100% லாபம் கிடையாது, எதனாலையும் 100% நஷ்டம் கிடையாது. எதை எடுத்தாலும் இட்ஸ் a காம்ப்ரமைஸ். சென்ட்ரல் இருக்கும். தொழிற்சாலை வந்தா பிரச்சனை தான், ஆனா வேலை வாய்ப்பு வரும். சுற்றுச்சூழல் கெடும், என்னதான் சொன்னாலும் 1% கெடும். தொழிற்சாலையும் வேண்டும், வேலை வாய்ப்பு வேண்டும். அதே நேரத்தில் சுற்றுச்சூழலும் கெடக்கூடாது, மக்களும் அந்த இடத்தை விட்டு போகக்கூடாது, பூர்வீக குடிகள். இதை பேசக்கூடிய அரசியல்வாதிகள் இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்காங்களா? கிடையாது. விரல் விட்டு என்ன முடியுங்களா தமிழகத்துல? கிடையாது. அதனால என்னுடைய அன்பான வேண்டுகோள், வாய்ஸ் ஆஃப் கோவை வருகின்ற காலத்துல இந்த மேடையில நிறைய அரசியல் கட்சியை சார்ந்த எல்லா விதமான சித்தாந்தம் இருக்கக்கூடியவங்க. ஒரு அரசியல்வாதி தமிழ்நாட்டுடைய மேடையில சொல்றாரு, நான் 5 பெருமாள் கோயிலை இடிச்சேன் அப்படின்னு. அவரே வந்து பேச சொல்லுங்க, தவறு கிடையாது. எங்களை போன்ற எத்தனையோ மனிதர்கள் சொல்றோம், தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி இங்கே வரும் பொழுது தமிழகத்தில் என்டோமென்ட் போர்டு அப்படிங்கறது இருக்காதுன்னு சொல்றோம். எங்ககிட்ட கேளுங்க. அப்ப என்டோமென்ட் போர்டு இல்ல, HRNC சட்டம் இருக்காதுன்னா என்ன செய்ய போறீங்கன்னு கேளுங்க. பதில் சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமை. பிளான் இருக்கா உங்ககிட்ட? இல்ல சும்மா உங்க பாட்டுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு HRNC ஆக்ட் இருக்காது, என்டோமென்ட் போர்டு இருக்காதுன்னா அது யார் நிர்வாகிப்பாங்க? அவங்களே உட்கார வச்சு கேளுங்க. இரண்டரையும் பேசாம மாட்டாம சென்ட்ரல்ல சுத்துறாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா புது அரசியல் என்ன, கித்திரி பாலிடிக்ஸ். இந்த வடிவேலு சொல்ற மாதிரி தென்னை மரத்துல ஒரு குத்து, பனை மரத்துல ஒரு குத்து. இந்த சித்தாந்தத்துல கொஞ்சம், அந்த சித்தாந்தத்துல கொஞ்சம். இந்த தலைவர் போட்டோ இங்க போடு, இந்த தலைவர் போட்டோ இங்க போடு. மொத்தமா 10 தலைவர் போட்டோ போட்டா யாரு நம்மளை கிரிட்டிசைஸே பண்ண மாட்டாங்கிற அரசியல் கட்சிகளும் இங்க வந்திருக்கு. அவங்களையும் கூப்பிட்டு கேளுங்க. அது எப்படிங்க ரச சாதத்தையும் தயிர் சாதத்தையும் சாம்பார் சாதத்தையும் கலந்து வச்சுட்டு இது புது ஐட்டம்ல எப்படிங்க சாப்பிடுவாங்க? ரச சாதம் சொல்லுங்க, சாம்பார் சாதம் சொல்லுங்க, தயிர் சாதம் சொல்லுங்க. 3க்கு வேணா 3ஐயும் சேர்த்து மக்கள் சாப்பிடுவாங்கன்னா சாப்பிட மாட்டாங்க. அந்த அரசியல் உலகத்துல எங்கேயும் ஜெயிச்சது கிடையாது. அதனால் எல்லோரும் வர வேண்டும். அடுத்த ஆண்டு வாய்ஸ் ஆஃப் கோவை இது நடத்தும் பொழுது நிச்சயமாக வேறு வேறு சித்தாந்தம் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் தலைவர்கள் எல்லோரும் ஒரு மேடையில் விஷன் ஃபார் தமிழ்நாடு, விஷன் ஃபார் கோயம்புத்தூர். நீங்க என்ன கொண்டு வருவீங்க? எதிர்ப்பு எதிர்ப்பு எதிர்ப்புன்னு சொல்லி என்னாச்சுங்க? இந்தியாவில் வெட் கிரைண்டர்ல தலை சிறந்த நகரமாக இருந்த கோயம்புத்தூர் இன்னைக்கு வெட் கிரைண்டர் நகரமாக அகமதாபாத் மாறி இருக்கு. எத்தனை பேர் இந்த புள்ளி விவரத்தை பாக்குறீங்கன்னு தெரியல. அகமதாபாத் மேனுஃபேக்சர்ஸ் மோர் வெட் கிரைண்டர்ஸ் தென் கோயம்புத்தூர். கேள்வி கேளுங்க அரசியல்வாதி கிட்ட. பவர்ல இருக்கிறவங்க, பவர்ல இல்லாதவங்க, பவருக்கு வரணும்னு நினைக்கிறவங்க கேளுங்க. எங்க கோட்டை விட்டோம்? ஏன் கோட்டை விட்டோம்? எதற்காக குஜராத் கோயம்புத்தூருடைய வெட் கிரைண்டர் இடத்தை எதற்காக எடுத்திருக்கு? எங்க எந்த பாலிசியில தப்பு பண்ணோம்? வெட் கிரைண்டருக்கு வரக்கூடிய கல் எடுக்கக்கூடாது. அங்க திருப்பூர் பக்கத்துல அதுக்கு ஒரு சட்டம் போடுவோம். கல் எடுக்க முடியாது. வெட் கிரைண்டர் எப்படிங்க செய்யறது? அதற்கு மாநில அரசே கோர்ட்ல ஒரு பக்கமா நிப்பாங்க. அதனால நான் ரொம்ப டீட்டெயிலா போக விரும்பலை. கோயம்புத்தூருடைய வளர்ச்சி எதிர்பார்க்கும் அளவுக்கு இருக்கா? நிச்சயமா கிடையாது, நிச்சயமா கிடையாது. இந்த ஊருடைய எஜுகேஷன் பொட்டன்ஷியலுங்க, இந்த ஊருடைய எஜுகேஷன் பொட்டன்ஷியல், இந்த ஊர்ல இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜஸ், இந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஆர்ட்ஸ் காலேஜஸ், கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஈகோ சிஸ்டம், அந்த ஈகோ சிஸ்டத்திற்கு கோயம்புத்தூர் உண்மையாலும் அந்த அளவுக்கு வளர்ந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா சின்ன குழந்தையும் கூட சொல்லும் வளரவில்லை. ஏன் வளரல? ஒரு ஏர்போர்ட்டினுடைய ஒரு நிலத்தை கொடுப்பதற்கு எதற்கு இத்தனை தாமதம் கேளுங்க. ஆட்சிக்கு வரும்பொழுது 73 விமான நிலையம், இன்னைக்கு 151 கட்டியாச்சு. 151 கட்டியாச்சு. கோயம்புத்தூர் நிலம் இப்ப வந்திருக்கு. ஏன் அவ்வளவு டிலே? இன்னைக்கு எல்லா இடத்துலயும் மாடல் ரயில்வே ஸ்டேஷன் கட்டாங்க. கோயம்புத்தூருக்கு அந்த அறிவிப்பு வர இருக்கிறது. மாடல் ரயில்வே ஸ்டேஷன், ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள போயிட்டீங்கன்னா அங்கேயே 5 ஸ்டார் ஹோட்டல் இருக்கும், அங்கேயே நீங்க ரூம் இருக்கலாம், அங்கேயே நீங்க மீட்டிங் போட்டுக்கலாம், அங்கேயே ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இருக்கும். ட்ரெயின் எல்லாம் ஒரே டெர்மினல்ல வந்து வெளியே போகும். இன்னைக்கு கோயம்புத்தூருக்கு இவ்வளவு தாமதமாக வருவதற்கான காரணம் என்ன? இதெல்லாம் வாய்ஸ் ஆஃப் கோவையினுடைய ஒரு வாதமாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள். காரணம், சம்பந்தப்பட்டவங்க இது போன்ற மேடையில வந்து பதில் சொல்லும். செஞ்ச நன்மைகள் என்ன, செஞ்ச தீமைகள் அப்படின்னா பாலிடிக்ஸ் ஒரு அக்கௌண்டபிலிட்டி வருங்க. இல்லாட்டி இந்த ஜாதி இந்த கூட்டணி வச்சிருந்தா இப்படி ஓட்டு, இந்த ஜாதி இப்படி ஓட்டு போடுவாங்க. அந்த அரசியலுக்குள்ள நம்ம போக ஆரம்பிச்சோம் அப்படின்னாங்க பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் பாலிடிக்ஸ் அது கிடையாது. அது அப்படியே போயிட்டே இருக்கு.
கோயம்புத்தூர் போன்ற வளர வேண்டிய நகரங்கள் இன்னும் பின்தங்க ஆரம்பிக்கும். அதனால் வருகின்ற காலத்துல நிச்சயமாக நீங்கள் இதை செய்ய வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை இந்த நேரத்தில் உங்கள் முன்னால் வைப்பது என்னுடைய கடமையாக கருதுகின்றேன். சமீபத்திலேங்க நானும் ஒரு பல்கலைக்கழகத்துக்கு சென்று படிச்சுட்டு வந்தேன். நிறைய பேர் கேட்டாங்க, படிக்கிறதுக்கு போகணுமா, அரசியல்வாதியாக இருந்து படிக்க போகணுமா? எல்லாரும் படிச்சாங்களா? அரசியல் தலைவர்கள் எல்லாம் படிச்சாங்களா? இல்ல தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும் மேதை கர்மவீரர் காமராஜர் ஐயா படிச்சாங்களா? ஒரு எதிர்க்கட்சி நண்பர் என்கிட்ட குற்றச்சாட்டு வச்சார் பத்திரிகை மூலமா. நான் சொன்னேன், அண்ணா நான் காமராஜர் ஐயா இல்லைங்கன்னா ஒரு கால் செருப்பில் இருக்கக்கூடிய அழுக்குக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் நான். அதனால அவரு படிக்காம இருந்திருக்கலாம், பட் நான் போய் படிச்சுட்டு வர்றேங்க ஐயான்னு. சமீபத்தில் அங்க இருக்கும் பொழுது ஒன்றை பார்த்தங்க. ஒரு பேப்பர், ஒரு ஆட். அன்னை தமிழ்நாட்டை ஆள பிறந்தவரே, ஆரியம் வென்ற திராவிட திருமகனே, இளைஞர்களின் எழுச்சி நாயகனே, ஈடு இணையற்ற வெற்றி சரித்திரமே, உடன் பிறப்புகளின் உயிரோவியமே, ஊருலகம் மெச்சும் கொள்கை வீரனே, எல்லாருக்குமானவரே, ஏற்றம் தரும் நாயகரே, ஐந்தெழுத்து மந்திரமே, ஒட்டுமொத்த தமிழர்களின் நம்பிக்கையே, ஓய்வறியா உழைப்பின் திராவிட தலைமுறையே, ஔதாரியம் நிறைந்தவரேன். சரி, வழக்கமா திமுக யாரோ ஆடு போடுறாங்க, இது வழக்கமா. யாரப்ப அந்த ஆடு கொடுத்தான்னு பார்த்தா அண்ணன் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். அப்புறம் நான் கேட்டேன், இதுக்கு தான் அமெரிக்கால படிக்க போனீங்களா? இன்னைக்கு என்ன ஆயிருக்குனாங்க, சில அரசியல் அறிவாளிகளை கூட அடிமைவாதிகளாக மாற்றக்கூடிய அரசியல் இருக்கும்போது, அல்ல நான் வச்சுக்கணும், அறிவாளிகள் கூட அடிமையாக இருந்தால் மட்டும்தான் இங்கே அரசியல் செய்ய முடியும் என்கின்ற நிலைமை இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்துருச்சு. அண்ணன் பிடிஆர் அவர்கள் குறைய சொல்லுங்க, மெத்த படித்தவர், பெரும் நிறுவனத்தில் பணி செஞ்சவர், கண்டிப்பாக தமிழகத்தினுடைய பினான்ஸ் மினிஸ்டர் இருந்தாங்க, ஐடி மினிஸ்டர் இருந்தாங்க, எந்த குறையும் சொல்லுங்க. எக்ஸ்ட்ரீம்லி ஒரு காம்பிட்டன்ட் ஒரு ஹியூமன் பீயிங். அச்சீவ்மெண்ட் நிறைய இருக்கு, குடும்பம் அது போன்ற, அப்பா அந்த மாதிரி. இன்னைக்கு உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் சொந்த தொகுதியில பணம் கொடுக்காம ஜெயிக்கிறார். அது உண்மை, அது பாராட்டு, அவரை பாராட்டு. மாற்று கட்சியாக இருந்தாலும் மாற்று சித்தாந்தம் இருந்தாலும் கூட பணம் கொடுக்காம ஒரு மனுஷன் எலெக்ஷன் ஜெயிச்சுட்டு வர்றாருன்னா பிடிஆர் ஜெயிக்கிறார். அதெல்லாம் அந்த பிளஸ் மார்க்லாம் நம்ம போட்டுடலாம். ஆனா மைனஸ் மார்க் பாருங்க, அவரையும் இது போன்ற எழுத வைத்திருக்கிறார். அவரையும் இது போன்ற, அவருக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் தராஸ் தட்டில் உட்கார வச்சு கம்பேர் பண்ண. ஆனால் தயவு செய்து இதை நான் ஒரு அரசியல் மேடையாக நான் பயன்படுத்துறேன், தவறா நினைச்சுக்காதீங்க. உள்ள இருக்கக்கூடிய உந்துதலை சொல்லுகின்றேன். ஒரு இளைஞன் இங்க இருக்கிறாங்க, வெளியே நிக்கிறாங்க. ஒரு நடுத்தர குடும்பத்தில், விவசாய குடும்பத்தில் அந்த இளைஞன் பிறந்திருக்கின்றான், சகோதரன் சகோதரி. அரசியலுக்கு வர வேண்டும் என்கின்ற ஆசை அந்த குழந்தைக்கு இருக்குன்னா, அமெரிக்கா இங்கிலாந்துலாம் 2 ரூட்டுங்க. படிச்சு மேல போய் உன்னை சாதிச்சு அரசியலுக்கு வரலாம். 90% அந்த ரூட்ல தான் வருவாங்க. 90% பெர்ஃபார்மன்ஸ் பாலிடிக்ஸ் படிப்பாங்க, ஒரு வேலை பார்ப்பாங்க, பேர் வாங்குவாங்க. ஒரு காலகட்டத்திற்கு பிறகு அரசியலுக்கு வர வேண்டும், மக்களுக்கு சேவை செய்யணும், இந்த ரூட். ஆனா தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா இந்த ரூட் பொய் என்பதை நாம் தொடர்ந்து ஊர்ஜிதம் செய்து கொண்டிருக்கின்றோம். அடிமையாக ஒருத்தவங்களுக்கு ஜால்ரா போடணும், அவர்கள் நல்லவர்கள்னு சொல்லணும், இது போன்ற மந்திரமே, நாயகரே, இந்த மாதிரிலாம் எழுதணும். அதனால் இதையும் கூட நடுத்தர மக்கள் நீங்க கேள்வி கேட்கணுங்க. நடுத்தர மக்கள் கேள்வி கேட்கணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் அறிவாளிகளை கூட அடிமைவாதிகளாக மாற்ற ஆரம்பித்தால் இந்த அரசியல் எங்க போய் நிற்கும்? இன்னைக்கு ஆனந்த ரங்கநாதன் ஐயா சொன்னாங்க, எனக்கும் பிடிஆர் அவர்களுக்கும் 1008 கருத்து வேறுபாடுகள் இருக்கு. அதெல்லாம் ஒரு பக்கம் விடுங்க. 1008 கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அவருடைய சித்தாந்தத்தில் அவர் உட்கார்ந்துருக்காங்க. இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சிக்குள்ள புது எனர்ஜி வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இது போன்ற மனிதர்கள் மட்டும்தான் ஒரு புது எனர்ஜியை கொடுக்க முடியும். இன்னைக்கு அவங்க நிலைமை, அடுத்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வர வேண்டும் என்றால் நாம் வர வேண்டும் என்பதற்காக எப்படி எல்லாம் மாறிட்டாங்க. அதனால்தான் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு தமிழகத்தில் மிக முக்கியமாக நடக்கக்கூடிய அரசியலை மெரிட் பேஸ்டா, பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்டா, சோசியல் ஜஸ்டிஸ் ஓரியன்டாக கொண்டு செல்ல வேண்டும் என்றால் நடுத்தர மக்களுக்கு தான் இது பொருள். நீங்க தான் விழிக்கணும், நீங்க தான் உறுதியா இருக்கணும், நீங்க தான் எழுந்து நிற்கணும். பிசினஸ் பீப்புளுக்கு அவர்களுக்குரிய பிரச்சனை அவர்களுக்கு இருக்கு. எல்லோரும் இங்க இருக்கக்கூடிய சில மனிதர்களை போல கிடையாது. ஒரு பிசினஸ் மேன் பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் எடுத்தா கரண்ட் வராது, தண்ணி வராது, ஹெல்த் இன்ஸ்பெக்டர் வந்து செக் பண்ணுவார், ப்ராடக்ட் வெளியே போகாது. எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் பந்தாடி விடுவார்கள். பிசினஸ் மேன் ஒரு பொலிட்டிக்கல் பொசிஷன் எடுக்க முடியாது. சில பேர் எடுக்கிறாங்க, அது அவர்களுடைய தார்மீக இந்த பவர். கீழ்த்தட்டு மக்கள்
அவங்களுக்கு பொலிட்டிக்கல் பவர் என்ன போய் சேரலைங்க. அவர்களுக்காகத்தான் இவ்வளவு போராட்டம் நடக்குது. அவர்களுக்கு அரசியல் கைக்கு போகும் பொழுது ஒரு அதிகாரம் வரும். அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சொன்னது போல, படிப்பை விட அரசியல் எப்ப கைக்கு போகுதோ அன்னைக்குத்தான் கீழ்த்தட்டில் இருக்கக்கூடிய மக்கள் விழித்திருவார்கள். இன்னும் பொலிட்டிக்கல் பவரே போகாம இன்னைக்கு அதை மாற்ற முடியும் என்று நீங்க நினைச்சீங்கன்னா மிடில் கிளாஸ் மட்டும்தாங்க நடக்கும். மாத சம்பளம் வாங்குகின்றோம் உண்மைதான், கடுமையாக உழைக்கின்றோம் உண்மைதான், நமக்கு நம்ம வேலையை பார்க்கறதுக்கே நேரம் இல்லை உண்மைதான், கிடைக்கிறதே ஒரு வீக்கெண்டுங்க, அதுலயும் வாய்ஸ் ஆஃப் கோவையில இருந்து உட்கார வச்சுட்டீங்க உண்மைதான், எனக்கு என்னை பற்றி யோசிப்பதற்கே நேரம் இல்லை, நாட்டை பத்தி எங்க யோசிக்கணும் உண்மைதான். அதிலும் நீங்க மனசு வச்சு ஒரு சின்ன விஷயத்தை குறிப்பெடுத்து நீங்க பாத்தீங்கன்னா நம்முடைய அரசியல் மாற ஆரம்பிக்கும். அதற்குத்தான் இந்த வாய்ஸ் ஆஃப் கோவை போன்ற சாமானிய மனிதர்கள் ஒன்றாக இணையக்கூடிய இது போன்ற நிகழ்வை நாம என்கரேஜ் பண்ணணுங்க, அவங்களை ஆராதிக்கணும், ஆமோதிக்கணும். ஆனா இதே மேடையில் நான் இருக்கும் பொழுது ஆனந்த் ரங்கநாதன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியை பத்தி கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. ஃபேர் எனஃப், நோ ப்ராப்ளம். உங்க பார்வையில நாங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம் தவறு நினைக்கிறீங்களா, தயவு செஞ்சு சொல்லுங்க. உங்க பார்வையில நாங்க செய்யக்கூடிய 10 விஷயங்கள் சரி நினைக்கிறீங்களா, தயவு செஞ்சு சொல்லுங்க. அதற்குத்தான் இந்த மேடை இருக்க வேண்டும் என்று கோயம்புத்தூர் பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு ஆசைப்பட்டோம். அது இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. தொடர்ந்து இது போல நீங்க முன்னாடி எடுத்துட்டு போன. இன்னைக்கு ஒரு கார்மிக் ஃபங்க்ஷன்ல நான் தர்மாவை பத்தி பேசாம போனா ரொம்ப தவறா போயிடும். இன்னைக்கு இங்கிலாந்துல இருக்கக்கூடிய ஒரு மியூசியமுக்கு போங்க. மியூசியம் ஆஃப் நேச்சுரல் ஹிஸ்டரி லண்டன். எவ்வளவு வச்சிருப்பாங்க ஒரு மியூசியம், எவ்வளவு பொருள் உள்ள இருக்கும் யாராச்சும் ஒருத்தர் சொல்லுங்கண்ணா. ஒரு மியூசியம் ஆஃப் நேச்சுரல் ஹிஸ்டரி எவ்வளவு இருக்குங்கண்ணா, எவ்வளவு ஒரு மியூசியத்துக்குள்ள எவ்வளவுதான் அடைக்க முடியும் பொருள் வச்சிருக்காங்க. 6.7 மில்லியன், 67 லட்சம், 6.7 மில்லியன். அதை பாத்தீங்கன்னா டைனோசரனுடைய போன்ல இருந்து ஆரம்பிச்சு பூமிக்குள்ள முதல்ல வந்த மெட்ராய்ட்ல இருந்து இந்தியாவிலிருந்து கடத்தப்பட்ட பொருள் இருந்து எல்லாம் சேர்த்துனீங்கன்னா 67 லட்சம், 6.7 மில்லியன். போன ஒருத்தருடைய மண்டை ஓட்ட அங்கே கண்கா பாக்குறதுக்காக டிஸ்பிளே பொருளா வச்சிருக்கிறாங்க. நாகா ட்ரைபினுடைய ஒரு மண்டை ஓடு. கேட்ட 200 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க அங்க எடுத்தோம் பாருங்க. ராபர்ட் கிளைவ் இந்தியாவையே சூறையாடினவர், ஏன் தாஜ்மஹாலை தனித்தனியாக பிரிச்சு இங்கிலாந்து எடுத்துட்டு போன ஐடியாவும் போட்டவர். அவருடைய பெயர்ல இருக்கக்கூடிய கிளைவ் மியூசியத்துக்கு போங்க, அங்க 46,000 பொருள் வச்சிருக்காரு. எதுக்காக இது சொல்றாங்க? இன்னைக்கு நம்முடைய பாரம்பரியம் உலகம் முழுவதும் சிதறி கிடக்குதுங்க, சிதறி கிடக்குது. முன்னோர்கள் சிதறி கிடக்குறாங்க. அதையெல்லாம் போய் ஒரு சாதாரண மனிதனாக அங்க போய் நம்ம பார்த்தோம் அப்படின்னாங்க நம்முடைய வயிறு பற்றி எரியும். எல்லாம் நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய பாரம்பரியம் நமக்கு தெரியாதுங்க நாம் எப்படி வாழ்ந்தோம் அப்படி. அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனியும் அந்த பிரிட்டிஷ் சாம்ராஜ்ய மனிதர்களும் அந்த 200-300 வருஷத்துல மொத்தமா அதெல்லாம் டிராஃபி எடுத்துட்டு போயிட்டாங்க. நம்முடைய விநாயகர் சிலை சில வீட்டுல அலங்கார பொருளாக ரிசப்ஷன்ல இருக்கு. திருமங்கை ஆழ்வார் இப்போ இந்தியா கொண்டு திரும்ப வருதுங்க ஆஸ்மோலியத்துல. மிக மிக முக்கியமான ஒரு விஷயம், நம்முடைய கலாச்சாரத்தை நாம் மீட்டெடுக்க வேண்டும் என்றால் ஒன்று நம்முடைய கலாச்சாரத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணுங்க, நம்பர் 1. இரண்டாவது, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நம்முடைய கலாச்சாரம் சார்ந்த வேர்களை திரும்ப கொண்டு வரணும். இன்னைக்கு பெருமையாக ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனாக நாம் எல்லோரும் சொல்ல முடியும், மோடி அவர்கள் அதை செய்து காட்டி கொண்டிருக்கின்றார்கள் என்று பெருமையா சொல்லலாம். நான் ஏதோ மோடி அவர்கள் கட்சியை சார்ந்தவன் அதனால் நான் சொல்றேன், உங்களுடைய கிளாப்ஸுக்காக சொல்றேன், அப்படி கிடையாது. 2014க்கு பிறகு கடந்த 10 ஆண்டுகள்ல பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உலகம் முழுவதும் நம்முடைய கலாச்சார விழுமியங்கள் பொருட்கள் என்ன இருக்குதோங்க 640 பொருட்களை நம்ம கொண்டு வந்திருக்கோம். 640. அமெரிக்கால இருந்து மட்டும் 578, ஆஸ்திரேலியால இருந்து 39, இங்கிலாந்துல இருந்து 12, இது போன்ற எல்லா நாட்டில இருந்து 640 தனித்தனி பொருட்களை கொண்டு வந்திருக்கோம். 2004 இருந்து 2013 வரை ஆட்சியில் இருந்தவர்கள் நம்முடைய நாட்டிற்கு திரும்பி கொண்டு வந்த கலாச்சார பொருள் 1. 1970 இருந்து 2004 வரை ஆட்சியில் இருந்தவர்கள் நாட்டிற்கு திரும்பி கொண்டு வந்தது 3. என்ன கணக்கு போட்டு பாருங்க. 1970 இருந்து 2014 வரை ஆட்சியில் இருந்தவர்கள் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய கலாச்சார விழுமியங்களை திரும்ப நாட்டுக்குள்ள கொண்டு வந்தது 4. 2014 இருந்து 24 வரை நாம் கொண்டு வந்திருக்கக்கூடிய பொருட்கள் 670. இதுதாங்க டிஃபரன்ஸ். ஆனா இன்னும் லட்சக்கணக்கான பொருட்கள் இருக்குது, இன்னும் லட்சக்கணக்கான பெயின்ஸ்டேக்கிங் ஒர்க்.
பிரிட்டன்ல இருந்து எதுவுமே நீங்க கொண்டு வர முடியாது. கேட்டா ஒரு சட்டம் வச்சிருக்கான், பிரிட்டிஷ் மியூசியம் ஆக்ட் 1963. ஒரு மியூசியத்துக்குள்ள ஒரு பொருள் இருந்தா மியூசியத்துக்கு தான் சொந்தம். அது திருடு போன பொருள் நீங்க ப்ரூவ் பண்ணால் திரும்ப கொடுக்க மாட்டோம். இந்தியாவிற்கு வந்திருக்கக்கூடிய அந்த 11ம் மோடி அவர்கள் தலையிட்டு பிரைம் மினிஸ்டர் தன்னுடைய பர்சனல் டிஸ்கிரிஷன்ல அந்த 11 பொருள் கொடுத்திருக்காங்க. அமெரிக்காவுடைய முன்னாள் அதிபர் ஜோ பிடனும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் 2022 கல்ச்சரல் ப்ராப்பர்ட்டி அக்ரிமெண்ட் கையெழுத்து போட்ட பிறகு அமெரிக்காவிலிருந்து கிட்டத்தட்ட 640 இந்தியாவுக்குள்ள வர ஆரம்பிச்சிருக்கு. இன்னைக்கு இது போன்ற அமைப்புகளில் இளைஞர்கள் இங்க இருப்பீங்க. இதை ஒரு வேள்வியா நீங்க எடுத்து, இளைஞர்கள் யாராச்சும் இருக்கீங்க உங்களுக்கு இதுல ஆர்வம் இருக்குன்னா வேள்வியா எடுத்து ஹண்ட் ஃபார் அவர் ஆர்டிஃபேக்ட்ஸ். பெல்ஜியம், பிரான்ஸ், இட்லி, ஸ்பெயின், அமெரிக்கா, இங்கிலாந்து எங்க இருந்தாலும் நீங்க ஒரு வேள்வியாக எடுத்து திரும்பி கொண்டு வர்றதுக்கு நீங்க நில்லுங்க முன்னாடி. இன்னைக்கு ஆஸ்மோலியன் மியூசியம், ஆக்ஸ்போர்ட் இந்தியா பிரைடு ப்ராஜெக்ட் என்கின்ற அமைப்பு, அருமை சகோதரர் எஸ் விஜயகுமார் ஒருத்தர் இருக்கார். அந்த டீம் பாத்தீங்கன்னா ஒரு பொருளா கண்டுபிடிச்சு போட்டோ எடுத்து தமிழ்நாட்டில் இந்தியாவில் எஃப்ஐஆர் செக் பண்ணி எங்க திருட்டு போச்சுங்கிற ப்ரூஃப் மேட்ச் பண்ணி இந்த கோயில் இருந்த போட்டோவும் அதுவும் ஒன்னு அந்த ப்ராவினன்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணி கடுமையாக போராடி ஒரு பொருளை கண்டுபிடித்த பிறகு இந்திய அரசுக்கு தெரிவித்த பிறகு நாம் அதை வாங்கிட்டு வரோம் நாட்டில் இருக்கு. இப்ப திருமங்கை ஆழ்வார் ஆஸ்மோலியன் மியூசியத்திலிருந்து இன்னும் ஒரு 2-3 மாதங்கள்ல தமிழ்நாட்டு காஞ்சிபுரத்துக்கு ஜம்முன்னு திருமங்கை ஆழ்வாருடைய வரவு எங்க இருக்கு. அதனால இதை நீங்க மறந்துடாதீங்க. நம்ம ஏதோ பெரிய விஷயங்களை பேசினாலும் கூட இங்க இருக்கக்கூடிய நம்முடைய இளைஞர்கள் இது ஒரு வேள்வியா நீங்க எடுத்துக்கணும். கலாச்சாரத்தை மீட்டு கொண்டு வருவது, இங்க இருக்கக்கூடிய கலாச்சாரத்தை பேணி காட்பது, இரண்டையும் நீங்க செஞ்சா மட்டும்தாங்க அடுத்த தலைமுறைக்கு நாம் நேற்றிலிருந்து பேசக்கூடிய சனாதன தர்மமாக இருக்கட்டும், நேற்றிலிருந்து பேசக்கூடிய நம்முடைய அந்த மண்ணினுடைய தன்மையாக இருக்கட்டும், அடுத்த தலைமுறை இன்னும் 1000 ஆண்டுகள் கழிச்சு இன்னொருத்தருக்கு தெரியும்னாங்க நம்முடைய முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கறது நீங்க சொன்னா மட்டும்தான் அவர்களுக்கு தெரியும். இல்லை என்றால் நிச்சயமாக அவர்களுக்கு தெரிவதற்கு வாய்ப்பு இல்லை. அதனால் இதையும் செய்யணும். அரசும் செய்யுது. அரசுனால எல்லாத்தையும் செய்ய முடியாதுங்க. தனி மனிதர்களுடைய ஒத்துழைப்பு, தனி மனிதர்களுடைய ஈடுபாடு வேண்டும் கலாச்சார பொருட்களை திரும்பி கொண்டு வருவதற்கு. அதிலும் நிச்சயமாக நீங்கள் கவனம் செலுத்துவீர்கள் என்கின்ற முழு நம்பிக்கை. கடைசியா ஒரே ஒரு விஷயத்தை உங்கள் முன்னால் வைக்க வேண்டும் என்பது என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோள். ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் முதல் நாள்ல நடந்து போகும்பொழுது ஒருத்தர் டூர் கைடு வந்தார். அவர் எங்க 11 பேருக்கு இதாங்க ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் உலகத்திலேயே ரொம்ப பழமையான பல்கலைக்கழகம் இதாங்க அப்படின்னாரு. நான் கேட்டேன் எத்தனை வருஷம்னு கேட்டேன். 900 வருஷம் அப்படின்னாரு. 1000 வருஷம் இருக்கலாம், ஆனா 900 வருஷம் எங்ககிட்ட ப்ரூஃப் இருக்கு அப்படின்னாரு. இன்னைக்கு வேர்ல்ட்ஸ் ஓல்டஸ்ட் யூனிவர்சிட்டி ஆக்ஸ்போர்ட், இன்னைக்கு வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் யூனிவர்சிட்டி ஆக்ஸ்போர்ட். தொடர்ந்து பாத்தீங்கன்னா நம்பர் 1 யூனிவர்சிட்டியா இருக்காங்க. ஆக்ஸ்போர்ட், கேம்பிரிட்ஜ், ஸ்டான்ஃபோர்ட், ஹார்வர்ட் இவங்க எல்லாம் இருக்கிறாங்க. எல்லா படைப்புகள் அங்கதான், விஞ்ஞானம் அவங்க தான். அவங்க சொல்றதுதான் தப்பு சரி. நம்ம போடுற கோவிட் வேக்சின் ஆக்ஸ்போர்ட்ல இருந்து செஞ்சு வர்றாங்க, ஆக்ஸ்போர்ட்ல செஞ்சுட்டாங்க சரி, நம்ம எல்லாரும் அந்த ஊசி போட்டிருக்கோம். இன்னைக்கு மேலை நாட்டில் இருக்கக்கூடிய அறிவு களஞ்சியங்கள், பொக்கிஷங்கள் பல்கலைக்கழகங்களாக மாறி ஆரம்பித்திருக்குது. இந்தியால இன்னைக்கு முதலாக நம்ம யோசிக்க ஆரம்பிக்கிறோம், நம்முடைய பல்கலைக்கழகங்களும் வேர்ல்டு கிளாஸா வரணும். QS Quest வேர்ல்டு யூனிவர்சிட்டி ரேங்கிங் 400ல 11 தான் இன்னைக்கு இந்தியா இருக்குதுங்க. ஒன்லி 11. மோடி வருவதற்கு முன்பு அது 2, இன்னைக்கு அது 11. ஆனா ஒரு மனிதன் ஒரு சக்கரத்தை இழுக்க முடியாது. ஒரு மோடி என்கின்ற மனிதன் ஒரு கப்பலை திருப்ப முடியாது. ஒரு மோடி அடுத்த 25 ஆண்டுகள் அவங்க சொல்றதுதான் பிபி. ஒரு காலத்துல 120-80 சரி, நாங்க இன்னைக்கு 130-70 சரிங்கிறாங்க. கேட்டா ஆக்ஸ்போர்ட்ல சொல்லிட்டாங்க, கேம்பிரிட்ஜ் சொல்லிட்டாங்க. அதனால இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய நாம் எல்லோரும் ஒரு சபதம் எடுக்கணும். We will build a country of knowledge அப்படிங்கறதா நம்முடைய சபதமா இருக்கணும். அறிவு சார்ந்த ஒரு நாட்டை நாம் கட்டமைக்க வேண்டும். அறிவு சார்ந்த நாடு, அறிவு சார்ந்த நாடு. நாம் செய்யக்கூடிய வேலையில் அறிவு சார்ந்த ஒரு பொருளா இருக்கணும். இதுவும் மிடில் கிளாஸ் தாங்க செய்ய முடியும். நாம் செய்யக்கூடிய வேலையில பெரிய தொழிலதிபர்கள் முன்னறிக்கையில் இருக்காங்க. அவங்க கிட்ட வேலை பார்த்தா கூட பேட்டன்ட் ஃபைலிங்க்கு நானே இருக்கணும். நம்ம குழந்தை படிச்சா கூட நல்ல ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் எழுதிப்பா, பேருக்கு ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் எழுதி மார்க்காக கொடுக்காத சொல்லணும் நம்ம வீட்டுல. அதனால அடுத்த 25 ஆண்டுகள் இந்த விக்சித் பாரத் 2047 அது நடக்க வேண்டும் என்றால் அறிவு சார்ந்த ஒரு சமுதாயத்தை கட்டமைத்தால் மட்டும்தான் அது நடக்கும் என்பதை இங்க இருக்கக்கூடிய நாம் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். ஜப்பான் எடுத்துக்கங்க, 1995ல $5 trillion அமெரிக்காவை நெருக்கிட்டாங்க. இன்னைக்கு ஜப்பான் $4 trillion. உலகத்துல பாத்திருக்கீங்களா? ஒரு மேலை நாடு 1995 இருந்து 2024 29 வருஷத்துல $1 trillion இழந்திருக்கு ஜிடிபி. $5 trillion to $4 trillion சரி.
அர்ஜென்டினா டெவலப்டு கண்ட்ரி டு டெவலப்பிங் கண்ட்ரி சரிஞ்சிட்டாங்க. காரணம் இந்த நாடுகள் அடுத்த தலைமுறை அறிவை நோக்கி போலிங். நமக்கு சினிமா இருக்கட்டும், இருந்தாலும் குழந்தைங்கிட்ட புத்தகத்தை படிப்பதற்கு சொல்லிக் கொடுங்க. நெட்ஃபிளிக்ஸ் இருக்கு, அமேசான் இருக்கு, லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான சீரியல் இருந்தாலும் வார வாரம் உங்க குழந்தை ஒரு புத்தகமாச்சு படிக்கிறாரா பரீட்சை வைங்க. அல்லது நீங்க புத்தக கடைக்கு நீங்க கூட்டிட்டு போறீங்களா சொல்லுங்க. அமேசான்ல டிஸ்கவுண்ட் சேல்ல பொருள் மட்டும் வாங்குறோமா இல்ல புத்தகத்தையும் வாங்கி கொடுக்கறோமா? அது அப்பா அம்மாவாக மிடில் கிளாஸ் ஆக நீங்க முன்னாடி நில்லுங்க. அதையெல்லாம் தாண்டி அறிவு சார்ந்த நிகழ்வுகள் கோயம்புத்தூர்ல, சென்னையில, தமிழகத்துல எங்க நடந்தாலும் கூட குடும்பமாக ஒரு அறிவு சார்ந்த நிகழ்ச்சியில போய் இருக்கிறோமா பண்ணுங்க. இதே கொடிசியால என்னுடைய நெருங்கிய நண்பர் அருமை சகோதரர் விஜய் ஆண்டனி அவர்கள் வரும் பொழுது அரங்கமே வலிஞ்சு நின்னாங்க. நான் விஜய் ஆண்டனி அவர்களுக்கு ஒரு மெசேஜ் போட்டேன். பிரதர், வெரி குட் ரெஸ்பான்ஸ் இன் கோயம்புத்தூர். நம்ம மக்கள் பாருங்க எத்தனை பேர் வந்திருக்காங்க. ஒரு அறிவு சார்ந்த நிகழ்வுக்கும் அத்தனை பேர் வர வேண்டும் என்பது என்னுடைய அன்பான ஒரு ஆசை. அறிவு சார்ந்த நிகழ்வு, சயின்ஸ் பத்தி, டெக்னாலஜியை பத்தி, ஜியோ பாலிடிக்ஸ் பத்தி பேசுறாங்க, நகருக்கு நம்ம போகணும். இன்னைக்கு கோயம்புத்தூர்ல அந்த பக்கம் உணவு திருவிழா நடந்து கொண்டிருக்கு, தவறே கிடையாதுங்க. கொங்கு பகுதியினுடைய உணவு திருவிழா மிக முக்கியம். அடிதடி, கலாட்டா, லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம். பத்திரிகை நண்பர்களுக்கு என்ன உணவு திருவிழாவை பத்தி கருத்து சொல்லுங்கண்ணா அப்படின்னு. ரொம்ப கூட்டம் வந்துட்டாங்க, 800 ரூபா வாங்கினாங்க, அப்படியே அலைமோதி கூட்டம் நிக்குது. மக்கள் ஏன் அவ்வளவு பேர் வர்றாங்க? இன்னைக்கு நம்முடைய மிடில் கிளாஸ் மக்களுக்கு சோசியல் லைஃப் என்னங்க? சோசியல் லைஃபே இல்லை. நல்ல பார்க் இருக்கா? கிடையாது. நடப்பதற்கு இடம் இருக்கா? கிடையாது. 1000 ஏக்கர் பூங்கா இருக்கா நகரத்தினுடைய மையப்பகுதியில? வெளியே குழந்தைகளை கூட்டிட்டு போலாம்? கிடையாது. ஒரு வேர்ல்டு கிளாஸ் ஸ்போர்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அருமையான ஒரு ஸ்போர்ட்ஸ் இன்ஃப்ரா வச்சிருக்கோம். எல்லா விதமான ஸ்போர்ட்ஸ் ஒரு 150 ஏக்கருக்குள்ள பில்ட் பண்ணிருக்கோம். சாட்டர்டே சண்டே குழந்தைகள் விளையாடுவதற்கு வாய்ப்பு கிடையாது. நகரத்துக்குள்ள பொல்யூஷன் இல்லாம போக முடியுமா? நாங்கள் நன்றாக வாழ்வதற்கு என்ன கொடுக்குறீங்கன்னு நீங்க கேளுங்க. இது ரொம்ப முக்கியம். அதுவும் சோகால் மிடில் கிளாஸ் தாங்க கேட்க முடியும். சோகால் மிடில் கிளாஸ். நீங்க எடின்பரா போங்க, எடின்பரா போங்க. 1700 ஒரு சட்டம் போட்டு பப்ளிக் பாத்வே, பப்ளிக் பார்க்க உருவாக்கணும். 1700 சட்டம் போட்டிருக்காங்க. 1700 இருந்து விடுபட்டு இயற்கையோடு ஒன்றி நடந்தால் மட்டும்தான் அறிவு சார்ந்த விஷயங்கள் அவர்களுடைய மனதில் எழும்புகிறார். இப்பங்க 1707 எடின்பரால சட்டம் போட்டு பப்ளிக்ல பூங்கா கட்டுறோம். எத்தனையை கொண்டு வர்றாங்க, எத்தனை சட்டம் இன்னைக்கு இந்தியாவில் அது வேணுங்க. ஒரு நகரமும் கூட, நான் தொடர்ந்து எலெக்ஷன்ல இருந்து சொல்லிட்டு வர்றதுங்க, ஒரு நகரமும் கூட கான்கிரீட் காடுகளாக மாறி, கான்கிரீட் காடுகளாக. அதையும் நீங்க தான் கேட்கணும். நீங்க கேட்கலீங்கன்னா, நீங்க பேசலன்னா யாரும் உங்களை கேட்கவே மாட்டாங்க. நீங்க பேசலீங்கன்னா அவங்களுக்கு தெரியும், இதுக்கு ஒரு டிக்கு, இதுக்கு ஒரு டிக்கு, வடக்கு தெற்கு ஒரு டிக்கு, ஹிந்தி திணிப்பு ஒரு டிக்கு, எல்ஐசியில் யாரோ கிளர்க்கு ஹிந்தி லெட்டர் எழுதுனா அவனுக்கு ஒரு டிக்கு, டங்ஸ்டன் கொடுத்தாங்க அதுக்கு ஒரு டிக்கு. இப்படித்தான் அரசியல் இருக்குமோ தவிர நீங்கள் பேசாத வரை இது அறிவு சார்ந்த அரசியலாக மாறுவதற்கு வாய்ப்பு கிடையாது. அதனால் என்னுடைய அன்பார்ந்த மிடில் கிளாஸ் நண்பர்களே, மக்களை இப்படிதான் சொல்லணும். வாய்ஸ் ஆஃப் கோவையாக இங்க வந்திருக்கக்கூடிய எல்லா அறிவு சார்ந்த அன்பு சொந்தங்களே, நண்பர்களே, தமிழக அரசியலை மாற்றக்கூடிய வலிமை உங்களுடைய கைக்கு மட்டும் இல்லைங்க. எல்லாம் சொல்லுவாங்க கைக்கு இருக்குன்னு. கை கிடையாதுங்க, வாய்க்கு இருக்கு. நீங்க பேசணும். ஓட்டு போடுறது கையுங்க, ஆனா பேசுறது வாய். ஆனால் இன்னையிலிருந்து தமிழக அரசியல்ல புதிதாக நாம் சொல்வோம், ஓட்டு போடக்கூடிய மக்களே, கைக்கு இருக்கக்கூடிய வலிமை உங்களுடைய வாயுக்கும் இருக்கட்டும் என்று சொல்வோம். காரணம், கையினுடைய வலிமை அரசியல்வாதிகளுக்கு தெரிவது கிடையாது. ஓட்டு போட்ட பிறகு ஆனா நீங்க பேச ஆரம்பிக்கணும். அதற்கு இது போன்ற ஒரு போரம், இது போன்ற அமைப்புகள், இது போன்ற ஒரு நல்ல ஒரு மக்கள் கூடியிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல வேறு கருத்துக்கள் பேசக்கூடிய மக்கள் மேடையின் மீது வந்து பேசுங்க, கிரிட்டிசைஸ் பண்ணுங்க, தைரியமா பேசுங்க, நல்லது சொல்லுங்க, கெட்டது சொல்லுங்க, கோவைக்கான விஷன் சொல்லுங்க, இந்தியாவுக்கான விஷன் சொல்லுங்க, என்ன வேண்டும் என்று சொல்லுங்கள். நிச்சயமாக அது நடக்கும். காரணம், அரசியல்வாதிகள் தான் ஸ்மார்டஸ்ட் பொலிட்டிக்கல் அனிமல். காட்டுல வந்து யானை ஷார்ப்பு கிடையாதுங்க, அரசியல்வாதி தான் ஷார்ப். ஏன்னா மக்கள் என்ன யோசிக்கிறாங்கன்னு பார்த்தோமே கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனா நம்ம யோசிக்கணும், அதை வெளியே காட்டணும். காட்ட ஆரம்பிச்சீங்கன்னா மிடில் கிளாஸை நோக்கி அரசியல் வர ஆரம்பிக்கும், உங்களுடைய ஏற்றத்திற்காக வர ஆரம்பிக்கும். நாம வந்து வயசானதுக்கு அப்புறம் பணக்காரங்களாகி பிரச்சனை இல்லைங்க. சைனா பாருங்க, they have become rich but they have become older. இன்னைக்கு இந்தியாவில் எவ்வளவு பெரியவங்க, 60 வயசுக்கு மேல எவ்வளவு பெரியவங்க இருக்கிறாங்க. அந்த பெரியவர்களுக்காக ஒரு சமுதாயத்தை உருவாக்கி இருக்கிறோமா? கிடையாது. பெரியவர்களுக்காக நடைபாதை கிடையாது, பெரியவர்களுக்காக பூங்கா கிடையாது. 60 வயதிற்கு மேல 80, 90, 100 வரை
சேஃபா செக்யூரா பெரியவர்கள் வாழ்வதற்கு ஒரு நகரத்தினுடைய கட்டமைப்பு இருக்கா? கிடையாது. அப்ப பெரியவர்கள் பேசணும், பெரியவர்கள் பேசணும். எத்தனை பேர் வெளியே போகும்போது எல்லாம் நம்ம இன்ஹேல் பண்றாங்க, எவ்வளவுலாம் இன்ஹேல் பண்றோம், எவ்வளவு வெஹிக்கிள் பொல்யூஷன். யாரோ சொன்னாங்க என்கிட்ட, ஆனா நீங்க பிஜேபி தலைவராக மோடி கடிதம் எழுதுறீங்க, இதுவரைக்கும் இந்தியாவில் யாருமே பண்ண மாட்டாங்கன்னா, சென்னை மெட்ரோ வேண்டும் என்று நீங்க எதுக்கு நான் கடிதம் எழுதுனீங்க? அது மத்திய அரசு கொடுக்கும், மாநில அரசு நாங்க தான் செய்யறோம் நாங்க, நீங்க எதுக்கு கடிதம் எழுதுனீங்க? கட்சியில் ஒரு பெரிய தலைவர் எனக்கு தொலைபேசி மூலமாக அழைத்து சொன்னாங்க, இதுவரைக்கும் இந்தியாவில் எந்த பிஜேபியில் இருந்தும் கூட ஒரு ஸ்டேட் யூனிட் மோடி அவர்களுக்கு கடிதம் எழுதி, ஐயா எங்க ஊருக்கு மெட்ரோ கொஞ்சம் தாமதமா வருது, இவங்க லோக்கல் அரசியல் பண்ணி வர்ற மெட்ரோ வராம பண்ணிடுவாங்களாட்டு இருக்குது, கொஞ்சம் நீங்க டக்குன்னு அந்த மெட்ரோ ஃபேஸ் 2 கொஞ்சம் கொடுத்துருங்க ஐயா, ஒரு 43,000 கோடி செலவு பண்ணுங்க ஐயா. தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நாங்கள் கடிதம் எழுதினோம். காரணம், எங்களுக்கு அது சரி என்று பட்டது. மோடி அவர்களும் ஒரு வாரத்துல சென்னை ஃபேஸ் 2 மெட்ரோவை மத்திய அரசு ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்ணீங்க, 43,000 கோடி ஒதுக்கினார். கோயம்புத்தூருக்கும் அதையே நாங்கள் செய்ய இருக்கின்றோம், செய்ய போகின்றோம். கோயம்புத்தூருக்கும் அது நடக்கும். காரணம், வாழ்வியல் முறையை மாத்தித்தாங்க ஆகும். நான் என்ன சொல்றேன்னாங்க, கொஞ்சம் நீங்க எங்களை ஃபோர்ஸ் பண்ணுங்கன்னு நான் சொல்றேன். நீங்க அரசியல் கட்சிகளை ஃபோர்ஸ் பண்ண, உங்களை நோக்கி வரவை, டெவலப்மெண்ட்டை நோக்கி வரவை. குறிப்பாக உங்களுடைய வாழ்வியல் முறையில உங்கள் வாழ்க்கை நன்றாக இருப்பதற்கு என்ன தேவையோ அதை நோக்கி கொண்டு வருவதற்கு அரசியல் கட்சிகளை தள்ளுங்க. அதற்கு இந்த வாய்ஸ் ஆஃப் கோவை போன்ற பல பிளாட்ஃபார்த்தை நீங்க ஏற்பாடு செய்யுங்க. அதே நேரத்தில் ஏதாச்சும் ஒரு அரசியல் கட்சியை பத்தி தவறா சொல்லிதான் மன்னிப்பு கேட்டுக்கிறேங்க. நோக்கம் எந்த ஒரு அரசியல் கட்சியும் புண்படுத்த வேண்டும் என்கிற நோக்கம் கிடையாது. அதே நேரத்தில் அரசியல் எப்படி மாறி இருக்கிறது என்பதை சுற்றி காட்டுவதற்கு சில எடுத்துக்காட்டுகளை சொல்ல வேண்டிய கட்டாயம். அதனால்தான் அண்ணன் பிடிஆர் அவர்களை பேரையும் பயன்படுத்தணுங்க, இதையும் காமிச்சேன். இல்லைன்னா அண்ணன் மார்க்கெட்டிங் பண்ணி 2வது முறையும் காட்டுறாருன்னு நினைக்காதீங்க. இருந்தும் எனக்கு இது மனதில் அது பட்டுச்சு, அது உங்களிடம் சொல்ல வேண்டும் என்பது என்னுடைய ஆசையாக கூட இருந்துச்சு. இது நிறைய பேர் மிக கடுமையாக உழைத்திருக்கின்றார்கள். குறிப்பாக அருமை சகோதரர் சுதர்ஷன் அவர்கள். சுதர்ஷன் அவர்களை பொறுத்தவரை ஒரு சக்சஸ்ஃபுல் மார்க்கெட்டிங் ஒரு பர்சன். அவருக்கென்று தனியாக ஒரு நிறுவனம் இருக்கு. ஆனா இன்னைக்கு எல்லோரையும் ஒருங்கிணைத்து எல்லோரும் இணைந்து இது போன்ற ஒரு நிகழ்வை கோயம்புத்தூர் நடத்தி காட்ட முடியும் என்பது மற்ற ஊருக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். திருநெல்வேலி, மதுரை, எல்லா ஊரிலையும் அந்தந்த குரலாக நிறைய இயக்கங்கள் வருவதற்கு கோயம்புத்தூர் முன்னோடியாக இருக்கட்டும். அதுக்கு அருமை சகோதரர் சுதர்ஷன் அவர்களுக்கு முதல் நன்றியை தெரிவிச்சுக்கணும். நான் சொல்லியிருந்தேங்க, 1 மாசம் முன்னாடியே சொன்னேன். நான் சொன்னபடி உங்களுக்கு லண்டன், துபாய் துபாய், சென்னை சென்னை, கோயம்புத்தூர் நேரடியாக இங்கே இந்த நிகழ்ச்சியில் நான் பங்கேற்று விட்டேன். காரணம், உங்களுடைய உழைப்பு, இது நடக்க வேண்டும், இதை என்கரேஜ் பண்ணும் அப்படிங்கறத நோக்கங்க. அதே போல அருமை சகோதரி மேல ஸ்மிருதி இருக்காங்க, தீபா அவங்க இருக்காங்க, ஜிசி குரு கேப்டன் வெங்கடேஷ் அவங்க இருக்கிறாங்க, பாலசுப்ரமணியம் அவர்கள், முரளி அவர்கள், ராதா மேடம் அவர்கள், சிவராமன் அவர்கள், கீதா அவர்கள், எல்லோருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய அன்பார்ந்த நன்றிகளை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக முக்கியமாக தினமலர் பத்திரிகை, உண்மையினுடைய உரைகளாக இருக்கக்கூடிய தினமலர் ஒரு பெரிய ஒரு ஆதரவு இந்த நிகழ்வை கொடுத்திருக்கிறாங்க. அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றி. வந்திருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்கள், எல்லா பத்திரிகையை சார்ந்த பத்திரிகை நண்பர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு ஆக்கம் ஊக்கம் கொடுத்திருக்கிறாங்க. எல்லா பத்திரிகைக்கும் இந்த நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய எல்லா அன்பு தலைவர்கள், தொண்டர்கள் முன்னாடி இருக்கிறாங்க, நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். அரசியல் சாராதவர்கள் வந்திருக்கிறீங்க, உங்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அடுத்த ஆண்டு எல்லா அரசியல் கட்சி தலைவர்களையும் கூப்பிடுங்க, எல்லா அரசியல் கட்சியும் பேச வைங்க, எல்லோரும் அவங்களுடைய விஷயத்தை சொல்லட்டும். அதன் மூலமாக மக்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கட்டும். அதன் மூலமாக நல்ல ஒரு அரசியல் தமிழகத்திற்கு வரட்டும். வாய்ப்பு கொடுத்தவங்க எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி.